அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய பேக் எண்டில் வந்து சப்ஸ்கிரைபர் வாட்ச் டைம் அப்படின்னு போய் பார்த்தா சப்ஸ்கிரைபர்ஸை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் கண்டிப்பாக ஹிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை. ஏன்னா உலகம் முழுக்க நிறைய இடங்களில் பாஷை தெரிஞ்சவங்க, தமிழ் தெரியாதவங்க, ஹிந்திலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து, யூஎஸ்லேருந்து எல்லாருமே மெயில் அனுப்பி வந்து ஃபீமேல் டெக் யூடியூபர் நல்லா பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா அப்படி ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Oneplus Nord C இதோட ஆஃபர் ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியல் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். POCO M3 PRO இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் பார்த்துலாம். பேட்டில் மொபைல் இந்தியாவுடைய லான்ச் டீசர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 547 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் ஸ்பேஸ் ட்ராவல் பற்றி தான். ஏன்னா ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கார்ப்பரேட் பிஸ்னஸில் வந்து இதுதான் ரொம்பவே பாப்புலராக இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஏன்னா பிக் ஷாட்ஸ் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய சிஇஓ அவங்களுடைய ப்ளூ ஆரிஜின் ராக்கெட்டில் வந்து ஸ்பேஸ் ட்ராவல் ஜூலை 20th அன்றைக்கி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட்டில் வந்து வெறும் 6 சீட் தான். இந்த 6 சீட்டுக்கு வந்து அவங்க ஆக்ஷன் பிட் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 6 பேசஞ்சரில் 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய சிஇஓ, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர், இன்னும் 4 பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இப்போ பிட் போயிட்டு இருக்கு ஆக்ஷனில். ஸோ இந்த ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற பிளானட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஏர்த்லேருந்து ராக்கெட் வந்து ஷூட் அப் ஆகி போனதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரீச் பண்ணி அங்கே இருந்து வந்து நம்மளுடைய பிளானட், அதாவது ஏர்த்தை வந்து நீங்கள் எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த ஸ்பேஸ் ட்ராவலுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில், அதாவது குளோபல் கார்ப்பரேட் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் ட்ராவல் அடுத்த பிக் பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் மொபைல் இந்தியா கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ கிராஃப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீசர் இருக்குது. மிஸ்ஸிங் த சிக்கன் டின்னர், இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி #பேட்டில் மொபைல் இந்தியா அப்படிங்கிற டீசர் தான். ஸோ சிக்கன் டின்னர் அப்படின்னு சொல்லும் போதே பப்ஜியை தான் இவங்க ரீலான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து பேட்டில் மொபைல் இந்தியாவை பேன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டீசர்ஸ், கம்மிங் சூன் டீசர்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க பேட்டில் மொபைல் இந்தியாவுக்கு? 5G நெட்வொர்க்கில் இந்தியாவில் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் TRAI எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு, ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு நிறைய இடங்களில். இப்போ 5G ஸ்பெக்ட்ரம் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த 5G பேண்ட் வந்து இந்தியாவில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம கிளியர் ஆகிடும். ஸோ இந்த 5G பேண்ட்ஸ் அலாட்மெண்ட்டில் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் கிட்டேயும் இவங்க கன்சல்டேஷன் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே ஒரு பேண்டோட வருது. ஸோ அந்த பேண்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் கிட்டையும் இவங்க கன்சல்டேஷன் கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து சேட்டலைட் இன்டர்நெட், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயமும் பாப்புலராக இருக்கும். ஸோ ஒன்வெப், ஸ்டார்லிங்க் இவங்க கிட்டையும் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஸ்பெக்ட்ரம் பேண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வரும்போது. ஸோ TRAI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G கனெக்ஷன்ஸில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் பேண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தா எல்லாமே வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெக்ட்ரம் பேண்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு. வாட்ஸ்அப் இன்னொரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாஷ் கால் வெரிஃபிகேஷன் ஃபீச்சர். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எஸ்எம்எஸ் கோட் வந்து அந்த 6 டிஜிட்டை டைப் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ளாஷ் கால் மூலயமா வந்து இன்னும் குவிக்காக வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் ஃப்ளாஷ் கால் ஃபீச்சரும் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, குளோபலாக எல்லா இடங்கள்லையும் இருக்க ஒன்று தான். இந்த அடிக்ஷன் எவ்வளோ சிவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர் வந்து தேர்ட் ஐ அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேர்ட் ஐ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு ரோட்டில் நடக்கிறவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு ரோட்டில் நடப்பீங்கன்னா இந்த தேர்ட் ஐ வந்து உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதாவது எதிரில் வந்து ஆள் இருக்காங்க, இல்லை வண்டி வருதுன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக, எதிராலும் சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த தேர்ட் ஐ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நெத்தியில் ஃபிக்ஸ் பண்ணி வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய கிளாஸஸில் அந்த மாதிரிலாம் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். கூகுளுடைய பிக்சல் டிப்ஸ் இந்த ஆப்பில் வந்து நிறைய புது ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரோ டைம் லேப்ஸ் இந்த ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி வந்து சப்போர்ட் பண்ணும். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக நைட் மோடில் கேப்சர் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து டைம் லேப்ஸ் ஃபீச்சரும் இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் ஜியோகிராஃபி சேனலெல்லாம் நம்ம பார்ப்போம், அதாவது நைட் டைமில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்பவே வேகமாக மூவ் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிக்சல் டிப்ஸ் ஆப்பில் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்டேட்டில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் பிக்சல் யூஸராக இருந்தால் இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் வரும். மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட். இந்த வாட்டி ஒப்போவுடைய A53 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி யூசர் வந்து 2 நாளோ 3 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாக பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸில் பார்க்கலாம் டேமேஜாக இருக்குது. அதே சமயத்தில் யூசருக்கும் வந்து காலில் அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ இல்லை பழைய ஃபோனாக இருந்தால் பேட்டரி வந்து ஒரு மாதிரி பல்ஜ் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புது ஸ்மார்ட் ஃபோனே பிளாஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. OnePlus Nord சீரிஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. இது OnePlus Nord N200. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வருமா என்னன்னு தெரியல, பட் இது குளோபலாக லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. இதுவும் ட்ரிபிள் ரியர் கேமரா தான், பட் உங்களுக்கு பெரிய சென்சார்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த அவுட்லுக்கோட OnePlus Nord N200 நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord CE இந்தியாவில் ஜூன் 10 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இதோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அப்படியே OnePlus Nord மாதிரி தான் இருக்குது. குவாட் கேமரா இல்லை, உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவோட லான்ச் ஆகுது. வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி OnePlus லோகோ இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 3.5mm ஆடியோ ஜாக் இதில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட 4500 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 22,999க்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து OnePlus அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரிவீலாக இருக்கிறது வந்து வித்தவுட் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ 22,999 வித்தவுட் டேக்ஸ் அப்படிங்கும்போது வித் டேக்ஸ் இதை விட 1000 ரூபாய் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. பட் 22,999ல் ஒரு வேளை இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus TV அண்ட் OnePlus Nord ரெண்டுக்குமே வந்து HDFC ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ HDFC கார்டு யூசர்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 ரூபாய் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. பட் இது டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா தெரியல, லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ HDFC யூசர்ஸ்க்கு வந்து இதில் 1000 ரூபாய் வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு POCO M3 PRO இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 700ல் வந்து ஒரு சீப்பஸ்ட் 5G இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் பாக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 16,999 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இது வந்து 15,000 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மற்ற பிராண்ட்ஸை விட இவங்க வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ POCO M3 PRO இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. பார்க்கலாம் சீப்பஸ்ட் 5G இவங்க கொடுக்குறாங்க. விவோடைய Y73 இந்தியாவில் ஜூன் 10 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகிறதா டீசர் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் இது ஒரு ரீபிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன். Vivo V21 தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ அண்ட் பாக்ஸ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி MediaTek Helio G95ல தான் இது லான்ச் பண்ணுறாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரைஸ் 24,919 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாக்ஸ் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும். பட் MediaTek Helio G95 வந்து இந்த ப்ரைஸ்க்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப் என்ன புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கூ ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து இமான். கங்க்ராச்சுலேஷன் இமான். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.